ஹாய் காய்ஸ், வெல்கம் டு குக் வித் ஐஷுமா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து கேரளா ஸ்டைலில் இலை அடை, அதாவது வாழை இலை அடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? வெது வெதுப்பான தண்ணி, தேங்காய் எண்ணெய், துருவின தேங்காய், துருவின மண்டை வெல்லம், கொஞ்சமாக உப்பு, அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை துணியில் தொடச்சி வச்சுருக்கிற வாழை இலை. இப்போ இந்த கேரளா ஸ்பெஷல் பலகாரத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மாவை கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போது மாவில் வந்து நம்ம மாவு பிசைறதுக்கு முன்னாடி மாவுக்கு தேவையான உப்பை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வெதுவெதுப்பான தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து ஒரு அளவு வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைய தான் அதோட பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு தெரியும். அது ஒரு மாதிரி வந்து இலையில ரொம்ப வந்து லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. நம்ம வாழை இலையில் வச்சு தட்டும்போது நல்லா வந்து ஃபுல்லாக வந்துட்டு மாவு வந்து கையோடு வராமல் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்போது நல்லா கழுவி தொடச்சி வச்சுருக்கிற இலையை எடுத்துக்கோங்க. அதில் கையில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா மாவு வந்து உங்களுக்கு வந்து கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும். அதனால் கொஞ்சமாக கையில் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி இலையில இந்த மாதிரி நல்லா தடவிக்கோங்க. தடவி இப்போ கொஞ்சமாக மாவை கையில் எடுத்துகிட்டு நல்லா வந்து மாவை வந்து இலையில எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தட்டி கொடுங்க. ஒரு பக்கம் வந்து பெருசாகவும் ஒரு பக்கம் வந்து சன்னமாகவும் தட்டினீங்கன்னா உங்களுக்கு அடை வந்து அவ்வளோக்கா டேஸ்ட்டாக வராது. எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த டிஷ் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்னே சொல்லலாம். கேரளாவில் வந்து நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா முன்னத்த நாளே எங்கள் அம்மாவுக்கு, அதாவது எங்கள் அம்மாவோட அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிவிடுவேன். இந்த மாதிரி நாளைக்கு நான் வரேன், எனக்கு இந்த ஸ்வீட் செஞ்சு வச்சுருங்கன்னு சொல்லுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நம்ம ஊரில் தீபாவளி பொங்கலுக்கு வந்து எப்படி முறுக்கு மிச்சர் அந்த மாதிரி சுடுறோமோ அந்த மாதிரி கேரளாவில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் கண்டிப்பாக எல்லாரோட வீட்லேயும் மோஸ்ட்லி இந்த ஸ்வீட்ஸை வந்து இந்த பலகாரத்தை வந்து செய்வாங்க. இதுக்கு வந்து நம்ம வாழை இலை யூஸ் பண்ணியிருக்கிறோம். பட் வந்து இதுக்கு வந்து வாழை அடைன்னு சொல்கிறத விட இந்த இலை வந்து கேரளாவில் வந்து இதுக்குன்னு ஒரு இலை இருக்குது. அந்த இலையில தான் செய்வாங்க. அதோட பேர் வந்து எனக்கு சரியாக தெரியல. பட் வந்து அது நம்ம ஊரில் நான் நிறைய சைட் தேடி பார்த்துருக்கேன், எனக்கு கிடைக்கல. நம்ம ஊரில் எலுமிச்சங்காய் மட்டை ஊறுகான்னு சொல்லுவோம்ல, அதில் ஒரு இலையில வந்து ஊறுகாய் மடித்து வச்சுருப்பாங்கள்ல, எக்ஸாக்டாக அந்த இலை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா பேர் இப்போது அது தேக்கு இலைன்னு நினச்சிட்ருக்காங்க. பட் அது தேக்கு இலை கிடையாதுங்க. அந்த இலைக்கு எனக்கு பேர் சரியாக தெரியல. நான் தெரிஞ்சால் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த இலையை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது தட்டி வச்சுருக்கிற மாவில் தேங்காய் பூவை நல்லா தூவி விட்டு நடுவில் வந்துட்டு மண்டவெல்லத்தை நல்லா தூவி விடுங்க. நிறைய பேர் இதை மிக்ஸ் பண்ணி வந்துட்டு ஒப்பிட்டு மாதிரி அந்த டைப்பில் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு டைம் பண்ணி பாருங்கள். எல்லா பக்கம் ஈவனாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்வீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகி இது ஒரு தனி டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி தட்டில் வந்துட்டு கீழேயும் மேலேயும் வந்து 2 தட்டுலேயுமே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஒவ்வொரு அடையாக வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக திருப்பி போட்டு ஈஸியாக எப்படி வேகுமோ அந்த மாதிரி ஒரே மாதிரி வைக்காமல் கொஞ்சமாக அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி வச்சு பாருங்கள், சீக்கிரம் உங்களுக்கு வெந்துடும். இப்போ எல்லாம் வச்சதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க. அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இலை வந்து நல்லா வாடி போயிருந்திருக்கும். இலையை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இலையில வந்து மாவு ஒட்டி இருக்கக்கூடாது. வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி பண்ணுங்கள். இப்போ அந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி நீங்கள் வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுக்கலாம். நான் மோஸ்ட்லி எப்படி சாப்பிடுவேன்னா, எப்போவுமே வந்துட்டு அடுத்த நாளுக்கு வந்து மார்னிங்க்கு வந்து 2 பீஸ் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா மார்னிங் அடுத்த நாள் சாப்பிடும்போது அதோட மண்டவெல்லத்தோட அந்த ஸ்வீட் வந்து எல்லா பக்கமும் மெல்ட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் விரும்பி சாப்பிடுவேன். சூடாக சாப்பிட்றத விட எனக்கு அப்படி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுட்டு நீங்களும் குழந்தைகளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.